ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்டூபிட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன கேம்ல பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் பாக்ஸ் சிமுலேட்டர் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நம்ம வந்து டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கோம். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்டூபிட் ஸ்குவாட்ல சேர்ந்துக்குங்க. ஏன் ப்ரோ அந்த வந்து ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நீங்கள் டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோட நோட்டிஃபிகேஷனில் படக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் இந்த கேம் பிளே வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. இது எபிசோட் 1 என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு எபிசோட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எபிசோட் 1 வந்து நம்ம பல வித்தைகள்லாம் செஞ்சு பல பேர்த்த மண்டையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேமை வந்து நம்ம ஒரு வெற்றிகரமாக இல்லாமல் ஒரு தோல்விகரமாக அந்த கேம் பிளே நம்ம வந்து முடித்தோம். ஆனால் இந்த தடவை அப்படி விட போகிறது கிடையாது. நம்ம வந்து இந்த கேம் பிளே வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விட்டதை பிடிக்கணும், அதனால் வந்து கண்டினியூ தான் கொடுத்து விளாட போகிறோம். ஓகே, இதை நம்மளோட பார்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நம்மளோட பார்க்கை. ஓகே, இப்போ நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ மால் வெயிட் பண்ணுங்கள். மாலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே தான் போயிட்டு குப்பை இருக்கான்னு பார்த்து வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து அவுட் ஆஃப் ஆர்டர்னு இருக்குது. அவுட் ஆஃப் ஆர்டரை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் நமக்கு வந்து இது ஓகே ஆயிரும். முதல்ல இந்தியாவிலேயே சுற்றியில் அடித்து சரி பண்ணக்கூடிய ஒரே கேம் பிளே இந்த கேம் பிளே தான் நினைக்கிறேன். ஓகே, இதை ஸ்டில் நம்மளால் இப்போ வரைக்கும் மூட முடியல. ஏன்னு தெரியல. இதை நம்மளால் ஏன் மூட முடியலன்னு எனக்கு புரியவே இல்லை. செல் ஆல் டிக்கெட்ஸு. ஓகே, ஐ திங்க் இதை எனக்கு தெரிஞ்ச இந்த பூலை வந்து நம்ம ரெடி பண்ணணும். எஸ், இந்த பூலை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால் மூட முடியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இல்லை, மொத்தமாகவே சுற்றில் அடித்து ரெடி பண்ணக்கூடிய ஒரே கேம் பிளே தான் நினைக்கிறேன். இப்போ நம்மளால் இதை மூட முடியும். எஸ், இப்போ நம்மளால் மூட முடியுது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து அணுக ஆரம்பிப்போம். ஓகே 100% இது முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த எல்லாம் கீழே கிடக்கிற குப்பைகள்லாம் வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வாட்டர் பார்க்கை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய லெவலாக தான் எடுத்துகிட்டு போகணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து உதவியாக இருக்கணும். அப்படின்னா தான் இது வந்து பெரிய லெவல் எடுத்துகிட்டு என்னடா பழசா. ஓகே ஷவர்ஸ் கட்டி வச்சுருக்கோம். ஓகே, இது அவ்வளோக்கா டேமேஜ் ஆகலை. பாத்ரூம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, 20%. ஓகே, இது அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. இது நீட்டாக இருந்தால் தான் மக்களில் யூஸ் பண்ணுவாங்க. மக்களே, நம்ம கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கரெக்டாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் பார்க்குறீங்க. 500, 600, 700 பேர் பக்கம் பார்க்குறீங்க. பட் வந்து லைக் மட்டும் வரவே மாட்டேங்குது. அது ஏனே தெரியல. ஓகே, இதுக்கு வந்து பர்டிகுலர் ஹேமர் தான் வேணுமா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம உடச்செறியணும். எஸ், நமக்கு வந்து இதுக்கு வந்து 100 ஹேமர் தேவைப்படும் நினைக்கிறேன். அந்த ஹேமர் நம்ம இங்கே இருக்கும். அந்த எங்கடா காணோம்? இங்கே 2 ஹேமர் இருக்குமே. ஓகே, இங்கே 2 ஹேமர் பக்கம் இருக்கும். ஸோ அந்த 2 ஹேமர் எங்கே இருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஹேமரவே காணோம். 100 ஹேமர் இருக்கும், அந்த பெரிய ஹேமரு. அது நமக்கு கிடச்சா நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஓகே, மெடிக்கிட் இன்ஜெக்டர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். ஃப்ளேயர்ஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அந்த ஃப்ளேயர்ஸை கொண்டு போய் நம்ம விற்றுட்டு வந்துடலாம். கடை ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில். ஓகே, இவங்களுக்கு ஒன்று கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட ஒன்றும். ஓகே, இவர்கிட்ட ஒன்று. சூப்பர், சிரிக்கிறவங்களாம் நம்ம கடைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேமா. ஸோ நான் வச்சுக்கணும், வரணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நம்ம ஒரு நாள் விற்க முடியாது. ஓகே, சூப்பர். நம்மக்கிட்ட கடைசி ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்குது. எஸ், காலங்காத்தால் எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவே வராங்க. சூப்பர் மக்களே, சூப்பர். வாங்க. ஐயோ, எல்லாத்தையும் தள்ளி விட்டனே. சரி, ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன ஸ்லைட் பாஸு, டீனு 6 ஹவர்ஸ். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு வால்கர் 6 ஹவர்ஸு, டீன் பாஸு, ஸ்லைட் பாஸ். ஓகே, அதே தான். இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் 4 ஹவர்ஸு அடல் பாஸு ஸ்லைட் பாஸோட வேணும். என்ஜாய் பண்ணுங்கள் சார். உங்களுக்கு 4 ஹவர்ஸு அடல் பாஸு ஸ்லைட் பாஸோட வேணுமா? ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆல்பர்ட்டா இவர் பேர் 6 ஹவர்ஸு சீனியர் பாஸு ஸ்லைட் பாஸ் வேண்டாம்.
வயசான காலத்தில் இருக்கு மேலேயே சரிக்கணும் தண்ணி யோசிக்கிறீங்க. ஓகே ஓகே போங்க போங்க என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அந்த குப்பையில் பொறிக்கிறேன். தேவையில்லாமல் கடை இப்போயே ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம மார்க்கெட்டை. ஓகே ஓ நிறைய அழுக்குகள் இருக்குங்க. ஓகே இங்கிட்டு கொஞ்சம் இருக்குது. யாரா அவன் கடுப்பில் இருக்கான்? ஏன்டா ஏன் கடுப்பில் இருக்கான்? அஜிஜே ஓகே இதெல்லாம் நம்ம இப்போ க்ளீன் பண்ணும் வேகமாக. ஓகே நம்ம இப்போ மாப் எடுத்துக்கலாம். மாப் எடுத்து ஃபுல்லாக மாப் போடணும். இதை க்ளீன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம உடைக்காமல் விட்டுட்டோம். நமக்கு அந்த பர்ஃபெக்டான சுத்தியில் தேவை. இந்த சுத்தியில் வச்சு நம்ம உடைக்க முடியாது. ஓகே கெஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்களாம்மா டிக்கெட்டுக்கு. ஓகே ஓகே வந்துட்டேன். கெஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னா டிக்கெட்டுக்கு வந்துட வேண்டியதான். ஓகே ஸ்லைட் பாஸு 6 hours அடல்ட் பாஸு ஸ்லைட் பாஸ் வேணுமா? புயல் வேலைக்கு எடுத்து கொடுத்தேன் பார்த்தீங்களா? அப்போ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே 6 hours சீனியர் பாஸு ஸ்லைட் பாஸ் வேணாம். மேக்ஸிமம் இந்த சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பாஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் சார் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே 6 hours உங்களுக்கு சீனியர் பாஸு ஸ்லைட் பாஸு சொல்லி வாய முறையில் வந்துட்டேன். ஓகே பரவாயில்ல. மக்களை மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஒருத்தருமே எனக்கு லைக் பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் நம்மளால் உடைக்க முடியாது. எஸ் நமக்கு அந்த சுத்தியில் வேணும். அந்த சுத்தியில் எப்படா எடுக்கிறது? ரிசர்ச் டேபிளில் இங்கிட்ட எதுவுமே இல்லையாடா. அந்த இதை எப்படா எடுக்கிறது? அந்த சுத்தியில் எனக்கு வேணுமே. அந்த பெரிய சுத்தியில் ஒன்று வச்சுருந்தோம்ல. ஃபஸ்ட்டு எபிசோட் 1 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு சுற்றியில் வச்சுருப்போம். அது எங்கே போச்சுன்னே தெரில. ஏன் அவன் கோவத்துலேயே சுற்றிட்டு இருக்கான்? அது யார் அவன்? ஓ வில்லக்கிறவனா? டேய் நீ போன பேண்ட் வச்சுருக்கிய வெளியில் உங்களால். உனக்கு டிக்கெட் நான் விற்ற மாதிரி தெரில. டிக்கெட் விற்கவே இல்லை தானே. வெளியில் ஒன்று தள்ளி போடும். நேராக தூக்கி கொண்டு போய் இருக்கான். மறுபடியும் தண்ணிக்குள்ளே வரேன்டா. போடாதுன்னு சொல்லிடல. ஓகே இந்த கடையை நம்ம வந்து ப்ரோக் பண்ணணும். ஓகே இவங்க வந்து ஆட் போட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆட் போத்தா? ஓகே இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஓகே இந்த கடையை வந்து இப்போ நம்ம காலி பண்ணணும், டெமாலிஷ் பண்ணணும். ஓகே இந்த கடையை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம பில்டிங்ஸில் போயிட்டு டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி இந்த பில்டிங்கை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே எஸ் இதை இப்படி நிற்கிற மாதிரி போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எஸ் இது எப்படி போட்டுக்கலாம். ஓகே இந்த இடத்துல என்னமோ இருக்குது. ஓகே இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே ப்ரிப்ளேஸ்ட் அட்ராக்ஷன் cannot மூவ். ஓகே ஓகே எல்லாமே வச்சாச்சு. இப்போ ஹார்ட் டாக்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. என்னடா இது அவுட் ஆஃப் ஆர்டரா இது? ஓ இது அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்கா? ஓகே ஓகே இது இப்போ ரெடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்க ரெடி பண்ணிடலாம். ஓகே நமக்கு அவுட் ஆஃப் ஆர்டர்லாம் வந்து காட்டுது. எதாவது அவுட் ஆஃப் ரெடி பண்ணிட்டு இருக்க வராதிங்கண்ணா தயவு செஞ்சு. இப்போ அடிஸ்டின் வெளியில் வேறு ஓடுறான். கிறுக்கு நான் ஏன் இருப்பான் போல் இருக்கு. ஓகே பரவாயில்ல. 4 hours அடல் பாஸு. ஓ சாரி ஸ்லைட் பாஸோட வேணுமா? ஓகே ஸ்டாக்கை வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போய் ஸ்டாக் வாங்கிட்டு வந்துடலாம். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மக்களே. நமக்கு கண்ணு தெரியாதா அவ்வளோங்க. அடே கிட்னர் குத்தனை ஏற்றிட்டு போயிட்டாங்க. லஸ்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹாட் டாக்கு ஏமா மன்னிச்சிருமா. ஐயோ இந்த மாதிரி தூக்கிட்டேங்க அவசரப்பட்டு. சரிங்க. ஓகே நம்மகிட்ட மணி இல்லையாம்மா. மணி கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. ஓகே $400 தான் நம்மகிட்ட இருக்குது. எஸ் ஓகே நம்மகிட்ட $400 தான் இருக்குது. இது நம்ம இப்போ அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓ இவன் வேறு துள்ளிக்கிட்டு இருக்கான். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா கிடைக்கும் இவனை காப்பாற்றினா. ஓகே நோ ப்ராப்ளம். தம்பி வெயிட் பண்ணுப்பா வந்துடுறேன். இப்போ பாரு உன்னை எப்படி காப்பாற்றுறேன்னு. ஏப்படே என்னடா இது? குப்பையில் மிதந்துட்டு இருக்க அந்த டஸ்ட்பின்னு. இந்த டஸ்ட்பினை நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். எஸ்
ஓகே, இதை வந்து கீழே போட்டுடலாம். கீழே போட்டு இந்த குப்பையை எடுத்து கொண்டு போயிட்டு ஃப்ளோ அடிச்சிடலாம். ஓகே, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. யாராவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாத்ரூம் வருதுன்னா பாத்ரூம்குள்ளே போடா, இங்கிட்டு போய் தொலைஞ்சிடாதடா டேய். அடா பாவிங்களா, ஐயா கையில் எடுத்துட்டேங்க. ஐயோ தூ 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 தூ. இதெல்லாம் போய் கையில் தூக்கிட்டு இருக்காங்க. கையில் கிளிக் பண்ணோலே எடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் பாத்ரூம் வந்தால் பாத்ரூம்குள்ளே போங்கடா, வெளியில் போகாதீங்கடா. ஒரு 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 பொது இடத்த இப்படி நாஸ்தி பண்ணாதீங்கடா பைத்தியக்காரனுங்களா. அந்த அம்மா அப்பா நீட்டாக பாத்ரூம்குள்ளே போகுது பாரு. ஏய் ஒரு தடவை பாத்ரூம்க்கு நீங்கள் போயிடாதீங்கண்ணா. ஓகே, இந்த பேக் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த குப்பையெல்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு அதிகப்படியாக யூசேஜ் வரனால நமக்கு வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகுது. ஓகே, இன்னும் ஒரு த்ரோ பண்ணால் போதும். இன்னும் ஒருத்தருக்கு டிக்கெட் விட்டால் போதுமாம்மா. ஓகே, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறேன். 4 hours சீனியர் பாஸு ஸ்லைட் பாஸ் வேணுமாம்மா. எஸ், நம்மளோட ஸ்டாரிங் வந்து இப்போ அரை ஸ்டாராக இருந்தது 1 ஸ்டாராக வந்து மாறிடுச்சு. 1 ஸ்டார் பார்க்காக நம்மளோடது ஸ்டூபிட் ஸ்டாரோட பார்க் வந்து மாறி இருக்கு. ஓகே, 1 ஸ்டார் ஏன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு அடுத்தது வந்து ரோட் டு த 2nd ஸ்டார் கிளியர் ட்ராஷ். 20 ட்ராஷ் க்ளீன் பண்ணுவோமாம்மா. ஓகே, நமக்கு ட்ராஷ் இல்லை. ஓகே, நம்ம அந்த ஸ்டிக் எடுத்து வந்துடலாம். போயிட்டு ஸ்டிக் எடுத்து வந்து 4th போயிட்டு இதை கேரி பண்ணிக்கலாம். போச்சுடா, அந்த ஸ்டிக் எங்கடா போட்டேன் இப்போ நான்? இங்கே தான் போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டிக் எங்கடா போட்டேன்? போச்சுடா. ஐயோ, இவன் யாரா? மஸ்டாரா? சாப்பிடு போ. ஒரு ஆளை போடணுங்க வேலைக்கு. ஓ இருக்கு. ஓ சாரி, ஆல்ரெடி இருக்கு. கை நான் ஒரு லூஸுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கையில் வச்சுக்கிட்டே எங்க தண்ணி இறஞ்சிருந்தோம். இங்கே இருக்குங்க. ஓகே, இங்கே வலிக்கு விழுந்துட்டுருக்கான். மறுபடியும் வலிக்கு விழுந்துட்டுருக்கான். தொடக்கிறது கண்ணை கீழே பார்த்து நடக்கும் தம்பி. சாரி, இன்னொன்று நான் சொல்லிவிட்டு நானே கீழே விழுந்துட்டேன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்மளை வந்து 20 ட்ராஷ் வந்து வெளியே எடுத்து போட சொல்லியிருக்காங்க. ட்ராஷ் நமக்கு ஃபுல்லாகிடுச்சு. அந்த ட்ராஷை போய் எடுத்து வந்துடலாம். ஓகே, இது ஒரு ட்ராஷ்னு நினைக்கிறேன். 4 ட்ராஷ் நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட. ஓகே, ப்ளைன் ஹாட் டாக் தான் வேணுமாம்மா. ப்ளைன் ஹாட் டாக் கொடுத்தாச்சு. சூப்பர். ஓகே, கெஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா டிக்கெட் கவுண்டரில். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? அப்படி கிடையாது. சீனியர் பாஸ் ஸ்லைட் பாஸ் வேணும். ஓகே சூப்பர், அப்படியே தான் இருக்குது. எடுத்து கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ராஷ் ஏதாவது இருக்கா? ட்ராஷ் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ட்ராஷ் அங்கே ஒன்று இருக்குது. இந்த பேக் எடுத்துகிட்டு வந்து ட்ராஷ் எழுதுவோம். ஓகே, இங்கே ஒரு ட்ராஷ் இருக்குது. வேறு எதாவது ட்ராஷ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போதைக்கு வேறு ட்ராஷ் எதுவும் இல்லை. தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ட்ராஷ் வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாச்சுன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்டட் மெத்தடாக வந்து முடிச்சுட்டே இருக்கலாம். நமக்கு வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளால் மாற்ற முடியும். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, பிரச்சனை கிடையாது, நமக்கு நல்லது. இவங்க வந்து படுத்தாலும் சரி குதிச்சாலும் சரி உள்ளுக்குள்ளே காசு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ கூட நமக்கு $1 ஏறிக்கிட்டே இருக்குது. பட் $1 ஏறுற இடத்துல நமக்கு வந்து பல டாலர் ஏறிச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் இந்த கேம் பிளே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேம் பிளேவோ நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது தான் என் வேலை. நீங்களும் அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறது தான் உங்களோட வேலை. உங்களை நம்பி தான் நான் வந்து சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டேய் எவன்டா அந்த நாஸ்தி பண்ணது? ஏங்க பாத்ரூம் இருக்கும்போது 2 பாத்ரூம் எவன்டா இது? இந்த தண்ணியில் எப்படா மனுஷங்க குளிப்பாங்க? எனக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குடா. டே சை, இதில் வேறு அவனுக்கு முங்கி குளிக்கிறானு. குளிக்கிறதுக்கு ஷவர் வச்சுருக்கேன், அதுலேருந்து குளிச்சுட்டு வந்தால் இங்கே குளிக்கணும். பாத்ரூம் வச்சுருக்கேன். என்னமா பாருங்கள், டேரெக்டாக அந்த உள்ள ஷவர்லாம் போக கிடையாது. நேராக வந்து புதக்குன்னு உள்ளே குதிச்சு. ஐயே என்னங்க அங்கே குதிச்சுட்ருக்கு.
மேலே ஏற போகிறான்னு நினைக்கிறேன். குதிரா உய் நானும் வரேன்டா டே. மக்களோட மக்களாக நானும் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன்டா. பாரு இப்போ என்ன நடக்குதுன்னு. தள்ளி போய்க்கோ. எஸ் உள்ளுக்குள்ளே குதிச்சாச்சு, எந்திரிச்சாச்சு. ஓகே 1 ஸ்டார் ரேட்டிங் எடுத்துருக்கோம் நம்ம இப்போதைக்கு வந்து. இப்போது வந்து என்ன பிரச்சனை, என்னங்க இவளுக்கு கால்லாம் புண்ணாய் கிடக்கு. ஓகே இவங்களுக்கு வேறு எதாவது கட்ட முடியுமான்னு பார்ப்போம். என்னது இது, இன்னைக்கான நாள் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். என்னடா அவுட் ஆஃப் ஆடுறோம் டே. தண்ணி எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. அடிச்சு நிப்பாட்டணும். இல்லைங்க ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய அவுட் ஆஃப் ஆடுறேன் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டெமோ வெர்ஷன் போடலான்னு பார்த்தேன். பட்டு ஏன் ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கும்போது ஏன் டெமோ வெர்ஷன் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். டெமோ வெர்ஷன் வேணுனாலும் கேளுங்க, போடுறேன். ஓகே இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருவோம். நாளைக்கெலாம் நம்மளால் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா காலையில் நமக்கு வேலை இருக்கும். ஓகே நமக்கு இந்த பெரிய சுற்றி மட்டும் கிடச்சா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த பக்கத்தில் சும்மா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உடஸ்தலிடலாம். அந்த டயரு எல்லாத்தையும் வந்து உடஸ்தலிடலாம். இந்த சுற்றில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அதை ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா இந்த சுற்றிலுக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஸ்லெட்ஜ் ஹேமர் தான் வேணுமாம்மா. ஓகே நமக்கு ஒன்றா நாட்கள் இருக்குது, தூங்குறதுக்கு ஒன்றா டைம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் தூங்கி 2 நிமிஷம் எழுந்திரிச்சிருவோம். அதெல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போய் தூங்கி எழுந்திரிக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம்ஸ். நமக்கு ஏதாவது இந்த வேணாம் அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை உடச்செறிகிறதுக்கு ஸ்லெட்ஜ் ஹேமர் தான் வேணும். அதாவது மர கைப்பிடி கொண்ட ஹேமர் தான் வேணும். ஸோ அதுதான் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. அது இருந்தால் தான் இந்த பாத்ரூமு எக்ஸ்ட்ரா இருக்க பாத்ரூமு தேவையில்லாததெல்லாம் உடச்செறிய முடியும். மற்றது வந்து உடைக்க முடியல. ஸோ அந்த ஹேமர் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கேயும் பார்க்கல இப்போ வரைக்கும். ஓகே நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. மேபி இந்த இதை மட்டும் ஒரு தடவை பண்ணிக்கலாம், ஏன்னா 40. ஓகே கரெக்டாக தான் இருக்கும். ஓகே மக்களே அந்த ஹேமரை இங்கே தான் இந்தோ ஓகே இங்கே தான் இருக்குது ஹேமர், இங்கே தான் இருக்குது. ஓகே இதெல்லாம் உடச்சி தள்ளிடலாம். இதெல்லாம் தேவையில்லாமல் அன்னெசரியாக இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் உடச்சிருந்துடலாம். பாருங்கள் முதல்ல இதை உடைக்கணும். சம்முட்டி அடி அடிப்பாங்களா அந்த அடி. இது பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் வந்து ஆய் போய் வச்சுருக்கான். சுற்றில் உடையாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். இந்த டயர்லாம் நமக்கு தேவைப்படாது. டயர் அடித்தா மூஞ்சிலும் திருப்பி அடிச்சிடாது. எல்லாத்தையுமே உடச்சு தள்ளிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே இப்போ அங்கேயும் கொஞ்சம் புல் இருந்தது, அதையும் நம்மளால் இப்போ உடைக்க முடியும். ஏன்னா புல்லு மக்களே பார்த்தீங்களா அந்த டயரில் என்ன இருந்துச்சுன்னு. பக்கத்தில் ஒன்றும் இது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அதையும் சேர்த்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அடடா ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே பார்த்தீங்களா பக்கத்தில் 100 பூல் இருக்குது. நம்ம அதையும் வாங்குவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் 1 இருக்குது. இங்கிட்டும் இருக்குங்க, இங்கிட்டும் இருக்குது. ஏங்க இது எல்லாமே நம்ம வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். அப்போ இதையும் நம்ம உடச்சிருந்துடலாம். இதுக்குள்ளே போயிட்டு என்னடா இது உடைக்க முடியல. ஓகே மக்கள் நமக்கு டே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்ம வந்து தூங்கிடலாம். கேம்பர் வேனில் கேட்பா மேக்ஸ் வேன்லேருந்து கிளம்பியாச்சு. 1 ஸ்டார் ரேட்டிங்கோட பயங்கரமாக இருக்குது. ஓகே இதுக்கு அடுத்தடுத்த ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பார்க்கை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. குப்பைகள் வந்து நிறையா பறந்து வந்துக்கிட்டு இருக்குது. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம ஃப்ளேயர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். பார்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃப்ளேயர்ஸ் ஒரு இதுக்கு 3 ஃப்ளேயர்ஸ் பக்கம் வரும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 ஃப்ளேயர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு 12 ஃப்ளேயர்ஸ்னாச்சும் அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஓகே ஓகே, இதை நம்ம இந்த இடத்துல த்ரோ பண்ணிக்கலாம். ஓ, இங்கிட்டும் நமக்கு டோர் இருக்குங்க. நம்ம சுற்றி தான் போகணும் அவசியம் கிடையாது, நம்ம இதுலேயும் போய்க்கலாம். ஓகே சரி, என்ஜாய் பண்ணுங்கள். ஏழை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி ஆல்ரெடி இங்கே தான் வந்துட்டுருக்காங்களா? நீங்கள் உட்காராதீங்க மேடம், நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா பார்க்லாம் இருக்குது. இந்த தீம் பார்க்கில் இங்கே இருக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா. அதாவது நம்ம இதெல்லாம் ஃப்யூச்சரில் வாங்க போகிறோம். இந்த இடத்துல க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துருவோம், இன்னும் ஒரு கை பார்த்துருவோம் இந்த கேம் பிளேவை. சார் 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 மேடம் 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 இல்லைங்க, போரிங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல ஏங்க கூட்டம் அலமோதுங்க, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல்றையே. சார் 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 என்ன 6 ஹவர்ஸு டீன் பாஸு ஸ்லைட் பாஸ் வேணுமா? போடாப்பா சாமி முடிச்சிருப்பானுங்க நேரம். 4 ஹவர்ஸு டீன் பாஸு ஸ்லைட் பாஸ் வேணும். ஓகே, ஸ்மெல் கைஸ் மேலே வந்து வாட்டர் கேன் வச்சு அடிக்க சொல்லியிருக்காங்க. வாட்டர் கேனு உங்களுக்கு 4 ஹவர்ஸு டீனு ஸ்லைட் பாஸ். ஓகே சூப்பர். கூட்டம் அலமோதுது. சீனியர் பாஸு 6 ஹவர்ஸு ஸ்லைட் பாஸோட வேணுமா? என்ஜாய் பண்ணுங்கள் 6 ஹவர்ஸு டீன் பாஸு ஸ்லைடோட. உங்களுக்கு தாங்க சார் வேணும் 8 ஹவர்ஸா? 8 ஹவர்ஸு டீன் பாஸு. ஓகே ஸ்லைட் பாஸ் வேண்டாம். ஏன் சார் 8 ஹவர்ஸ் ஸ்லைட் பாஸ் எடுத்துருக்கலாம்ல, ஏடு பண்ணுறீங்க? 6 ஹவர்ஸு அடல்ட்டு ஸ்லைட் பாஸு. நளினி லாயல் 4 ஹவர்ஸு அடல்ட் பாஸு ஸ்லைட் பாஸ் வேண்டாம். 5 ரூபா சேர்த்து கொடுக்க கஞ்சத்தனம். ஓகே ஸ்லைட் பாஸு உங்கள் சார் இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்மெல் கைஸ் வந்தால் நம்ம வந்து இந்த வாட்டர் கேன் எடுத்து அடிக்க சொன்னாங்க. வாட்டர் கேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே அன்லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வாட்டர் கேன் அன்லாக் ஆகிருக்கு, இதுவும் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, வாக் ஸ்பீடுக்கும் ஓகே இதுக்கெல்லாம் இது வேணும் மாட்டிருக்கு. ஓகே, இப்போதைக்கு எதெல்லாம் அன்லாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு ஓகே வாட்டர் கேன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அநேகமாக இதுக்குள்ளே அதான் இங்கே இருக்குங்க. ஓ மை காட், இந்த பிளேஸ் இருங்க பிடிச்சி வந்துடுறேன். ஒரு அழுக்கு சாமியார் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த பிளேஸ் 2 தான் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். சார் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இருக்க வேண்டியது என் கடமை, கொடுத்துட்டேன். ஒருத்தவங்களை வற்புறுத்தக்கூடாதுங்க, வாங்க வரக்கூடாது அப்படிலாம் வற்புறுத்தக்கூடாது, ரொம்ப தவறான செயல். டேய் வாப்பா சூப்பர். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். வாட்டர் கன்னை இப்போ நம்ம எடுத்து எவன் அழுக்காக இருக்கானோ அவனை குளிக்க வைக்க போகிறோம். இதுதான் நமக்கு வேலை பொழப்பு வேறு. இப்போ பாருங்கள், அவனை அடிக்க லாவுன்னு இருக்கேன். டீ இப்படி அழுக்காக இருந்தீங்கன்னா ஒரு புல்லை எப்படி அவன் பக்கத்தில் படுத்துவோம். உன்னை அடித்து நான் சுத்தம் பண்ண போகிறேன்டா. உனக்கு சுத்தம் பண்ணி உனக்கு குளிப்பாட்டி விட்டு நல்லா இருக்குடா. டே அருமைடா, அருமையாக இருக்கு உண்மையாலுமே. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இதை வந்து எடுத்து லோட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இங்கே எதுவும் ட்ராஷஸ் இல்லை. ஓகே, நம்ம இப்போ அங்கே போயிட்டு அந்த க்ரூம் ஸ்டிக் எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி இல்லை, ஆக்சுவலாக வந்து க்ளீன் மாப் பண்ணுற வேலை இருக்குது நமக்கு. இந்த மாப் பண்ணணும். இங்கே கொஞ்சம் வலிக்கு வந்து கிடக்குறான் பாருங்கள். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வலிக்கிறது சான்ஸ் இல்லை. ஏன்டா குறுக்க வர? ஸோ அங்கே எந்திரிச்சு போட நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். போட இருந்துச்சு. ஓகே சூப்பர், நம்ம அதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நமக்கு ஓரளவுக்கு பெரிய இடமா இருக்குது. என்னடாச்சு உனக்கு? அடே ஓகே, இவன் ஏதோ மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இவனை இங்கே ட்ராப் பண்ணிட்டு மெடிக்கல் எடுத்து சதக்குன்னு ஒரே குத்து தான். ரெடி ஆகிட்டான். எஸ் ரெடி ஆகிட்டான். இப்போ நம்ம போயிட்டு டெக்காரில் போயிட்டு ஓகே நமக்கு எக்ஸ்ட்ரா பூலும் நம்மளால் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஒன்று வந்து பில்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ஹாஃப் ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம கிட்டத்தட்ட ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக வந்து இதை நம்ம வந்து எடுக்கணும். எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே, இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட இந்த பாத்ரூம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எஸ், இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பாத்ரூமை. நமக்கு இந்த இடம் இப்போ ஃப்ரீயாகி கிடச்சிருச்சு. ஓகே, ஓகே, நம்ம இப்போ இதை வந்து எடுத்து ஒன்று சைடாக வந்து போட்டுக்கலாம். இந்த டஸ்ட்பின் எடுத்து எஸ் இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த 2 ஷவரு எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து குளிக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இங்கங்கே செட் பண்ணிவிட்டு தென் நம்மளோட இதை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஓகே, இது இந்த லாஸ்ட்டில் செட் பண்ணியாச்சு. மேபி இதை கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பூலையும் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த இதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேராக திருப்பலாம் நல்லாயிருக்கும் நம்புகிறேன். எஸ், இது கரெக்டாக இருக்கும். ஓகே, பூல் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 100 பூல் கூட இந்த இடத்துல பில்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த இடத்துல ஆக்சுவலாக 100 பூல் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ போயிட்டு அந்த பூலோட எபிலிட்டியில் ரவுண்ட் பூல் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிடலாம். ஓகே, ரவுண்ட் பூலை கட்டியாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடு இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வைப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்லைடு வச்சுக்கலாம். அந்த வந்து பார்த்திங்கன்னா ஓகே, டெக்கரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று. எஸ், இதுக்கு மேலே நம்மகிட்ட காசு கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் போயிட்டு பில் பண்ணிட வேண்டியதான். ஓகே, எறா சுற்றில அடித்து இப்போ இதை வந்து நல்லா பெருசு பண்ணுறது தான் நம்ம வேலை. எஸ், இந்த பூலை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஸ்லைடை ரெடி பண்ணோம். ஆக்சுவலாக அதை விட இது கொஞ்சம் பெட்ரு பூலுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பூலை நம்ம வந்து அப்டேட், ஏன்னா இதை விட இது கொஞ்சம் கலராகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்க. ஓகே, இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதை ரொட்டேட் பண்ணணும். இது அதை விட கொஞ்சம் பெட்டரான சேரு. ஏன்னா அதுக்கு வந்து ப்ளூ கலர் கவர்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி கிடையாது. ஓ, எல்லோரும் அடித்து முடிச்சாச்சா? ஓகே, இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். இது கரெக்டாக தான் இருக்குது. இதை தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஓகே, இது இந்த இடத்துல போடுவோம் ரொட்டேட்டில். டேய், எதுக்குடா தண்ணி இல்லாத இடத்துல குடிச்ச? அதை அறிவு கட்டவனே. இவனுல என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த 2 கொடை நெல் கொடை நம்ம வந்து பில் பண்ணுவோம். நிழலோட சுற்றிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதை வந்து கீழே விழுந்து மயக்கத்தில் இருக்கான். இன்னும் கூப்பிட்டு போய் எமர்ஜென்சி ஒரு ஊசி போட்டு தள்ளுவோம். இந்த சோறா. ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. அது கொண்டு போய் நம்ம இங்கே இருந்து தோடிச்சிப்போம். வீடியோஸ் बनाने हैं फिल्मोड़ा है ना. ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் நீட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து மக்களுக்கு வந்து வர ஆரம்பிப்பாங்க. இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ட்ராஷ் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஓகே ஓகே கிடச்சிருச்சு எனக்கு. ஓகே ஆள் வந்துட்டாங்க. 6 ஹவர்ஸ்க்கு டீம் பாஸு ஸ்லைட் பாஸோட வேணுமா? ஓகே எடுத்து உங்கள் கையிலே கொடுத்துட்றேன் மேடம், போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இதை முதல்ல நம்ம வந்து பில் பண்ணணும். சார் இதை போய் பில் பண்ணணும். எஸ் இதே நம்ம வந்து பில் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்துலேயே இருக்குது, இதே நம்ம வந்து பில் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பெயிண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த புது விஷயத்தை அன்லாக் பண்ணுற இடத்துல பெயிண்டிங் ஆப்ஷன் இருந்தது. இன்றைக்கான டே முடிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே ஹாட் டாக்ஸ் கடையில் எதுக்கு வந்தோன்னு தெரில. ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ளேயர்ஸ் தேவை, ஃப்ளேயர்ஸ் எடுப்போம். கடைக்கு யாருமே வரல, வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆக்சுவலாக வந்து 2 பேர் தான் இருக்காங்க மொத்தத்துக்கே. ஃப்ளேயர்ஸ் கொடுக்கலே இல்லை நினைக்கிறேன் நம்ம. ஓகே இன்னும் கொஞ்சம் ஃப்ளேயர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே இதெல்லாம் போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொடுப்போம். ஓகே மக்கள், இன்றைக்கான டே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்புற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். என்னால் முடியல.